நம்ம பூமி பாத்தீங்கன்னா முக்காவாசி தண்ணியால தான் மூடப்பட்டிருக்கு. ஆனா அந்த பறந்து விரிஞ்ச நீல நிறத்துக்கு கீழே என்ன இருக்குன்னு நமக்கு உண்மையில எவ்வளோ தெரியும்? நம்ப முடியுதா? நம்ம அறிவியல் தொழில்நுட்பம் எல்லாம் இவ்ளோ வளர்ந்தோம், நம்ம பெருங்கடல்கள்ல 95% இன்னும் நாம எட்டி கூட பார்க்கல. அது ஒரு பெரிய மர்மமாவே இருக்கு. அப்போ மனுஷ கண்ணுக்கே படாத அந்த ஆழத்துல என்னென்ன ரகசியங்கள்லாம் ஒளிஞ்சிருக்கலாம்? வாங்க இந்த கேள்விக்கு பதில் தேடுதான் நம்ம இன்னைக்கு பயணிக்க போறோம். சரி, நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். நாம இன்னைக்கு பார்க்க போற பெருங்கடலுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அது என்னன்னா, அதுக்கு நம்ம நாட்டோட ஒரு ஆழமான தொடர்பு இருக்கு. ஆமாங்க, அது நம்ம இந்து பெருங்கடல் தான். உலகத்திலேயே ஒரு நாட்டோட பேர்ல, அதாவது நம்ம இந்துஸ்தான் பேர்ல இருக்கிற ஒரே பெருங்கடல் இதுதான். இதுவே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அது மட்டும் இல்ல, பழங்கால சமஸ்கிருதத்துல இதுக்கு ரத்னாகாரா அன்னு ஒரு பேர் இருந்திருக்கு. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ரத்தனங்களை உருவாக்கும் கடல். கேட்கவே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. வெறும் பேர்ல மட்டும் ஸ்பெஷல் இல்ல, இந்த பெருங்கடல் உலக பொருளாதாரத்தோட உயிர்நாடினே சொல்லலாம். அதோட சைஸும் அது ஏற்படுத்துற தாக்கமும் நம்மள அசர வைக்கும். முதல்ல அதோட பிரம்மாண்டத்தை பாருங்க. கிட்டத்தட்ட 7 கோடி சதுர கிலோமீட்டர். அடேங்கப்பா! இது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஆப்பிரிக்கா ஆர் ஐரோப்பா 2 கண்ணத்தையும் ஒன்னா சேர்த்தா எவ்வளோ பெருசு இருக்குமோ அவ்வளோ பெருசு. யோசிச்சு பார்க்கவே தலை சுத்துது இல்ல? இவ்வளவு பெரிய கடலோட நமக்கு, அதாவது இந்தியாவுக்கு 7516 கிலோமீட்டர் நீளத்துக்கு கடற்கரை இருக்கு. இந்த நீண்ட கடற்கரை தான் நம்ம வர்த்தகம், பாதுகாப்பு, ஏன் நம்ம காலநிலையை கூட இந்த பெருங்கடலோட பிரிக்க முடியாத அளவுக்கு இணைக்குது. அது மட்டும் இல்ல, இந்தியாவுக்குன்னு பிரத்யேகமா இருக்கிற பொருளாதார மண்டலம் மட்டும் 23 லட்சம் சதுர கிலோமீட்டர். அப்படின்னா என்னன்னா, இந்த ஏரியால இருக்கிற மீன் வளம் நம்ம சாப்பாட்டுக்கும், எண்ணெய், மற்ற கனிம வளங்கள்லாம் நம்மளோட எரிசக்தி தேவைக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இருக்கு. இந்து பெருங்கடலை ஒரு குளோபல் சூப்பர் ஹைவேன்னு சொல்லலாம். யோசிச்சு பாருங்க, மிடில் ஈஸ்ட்லேருந்து வர்ற எண்ணெய், ஆப்பிரிக்காவோட கனிமங்கள், இந்தியா சீனாவிலேருந்து போற பொருட்கள் எல்லாமே இந்த ஹைவே வழியா தான் உலகம் முழுக்க பயணிக்குது. அதனால தான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவாங்க, யார் இந்து பெருங்கடலை கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்க உலக பொருளாதாரத்தையே கண்ட்ரோல் பண்றாங்கன்னு. இந்த ஒரு காரணத்துக்காக தான் பெரிய பெரிய நாடுகள்லாம் இங்க தங்களோட கடற்படை பலத்தை காட்ட எப்பவும் போட்டி போட்டுக்கிட்டே இருக்காங்க. வர்த்தகம், பொருளாதாரம் இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா, இந்த பெருங்கடல் அடக்கவே முடியாத ஒரு இயற்கை சக்தி. அதோட பவர் நல்லது செய்யவும் செய்யும், பயங்கரமான அழிவையும் கொண்டு வரும். வங்காள விரிகுடாவில் உருவாகிற புயல்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு நமக்கு தெரியும். பெரிய சேதத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம கடலுக்கு அடியில் இருக்கிற டெக்டானிக் தட்டுகள் ரொம்பவே ஆக்டிவா இருக்கு. அதனால தான் இது சுனாமிகளுக்கும் பேர் போனது. 2004 வந்த அந்த பயங்கர சுனாமி 2 லட்சத்துக்கும் அதிகமான உயிர்களை காவாரணதை நம்ம மறக்கவே முடியாது இல்லையா? இந்த கடலோட சக்தி வெறும் அலைகள்ல மட்டும் இல்ல, அதுக்குள்ள வாழ்ற உயிரினங்கள்லயும் இருக்கு. கிரேட் ஒயிட், டைகர் ஷார்க் மாதிரி பயங்கரமான வேட்டையாளர்கள், விஷம் நிறைஞ்ச கடல் பாம்புகள்னு ஒரு பக்கம், அதே சமயம் நம்ம பூமி சரித்திரத்திலே வாழ்ந்த மிகப்பெரிய உயிரினமான நீலத்திமிங்கலத்துக்கும் இதுதான் வீடு. இந்த பெருங்கடல் ஒரு பக்கம் பார்க்கறதுக்கு சொர்க்கம் மாதிரி ரொம்ப அழகா இருக்கும். ஆனா அதுக்கு இன்னொரு பக்கம் இருக்கு. ஒரு பெரிய ஆபத்தை தனக்குள்ளேயே ஒளிச்சு வச்சிருக்கு. மாலத்தீவுகள், சீஷெல்ஸ், இந்த தீவுகள் எல்லாம் பூமியின் சொர்க்கம்னு தான் சொல்றோம். ஆனா ஒரு கசப்பான உண்மை என்னன்னா, கடல் மட்டம் கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்துட்டே வர்றதால இந்த சொர்க்க தீவுகள் எதிர்காலத்துல தண்ணிக்குள்ள மூழ்கி போற அபாயத்துல இருக்கு. சரி, கடைசியா நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம். மர்மங்கள். இந்து பெருங்கடல் இன்னைக்கும் யாருக்குமே விட தெரியாத பல விசித்திரமான புதிர்களை தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கு. ஹிந்து பெருங்கடல்ல ஒரு விசித்திரமான இடம் இருக்கு. அங்க மட்டும் பூமியோட ஈர்ப்பு விசை, அதாவது கிராவிட்டி, மற்ற இடங்களை விட கொஞ்சம் கம்மியா இருக்கான். இது ஏன்னு சயின்டிஸ்டுகளாலே இன்னும் சரியா சொல்ல முடியல. இது மட்டும் அல்ல, சூரிய வெளிச்சமே படாத ஆழத்துல ஏலியன் மாதிரி தோற்றம் அளிக்கிற வினோதமான உயிரினங்கள் சுமார் 73 கோடி வருஷத்துக்கு முன்னாடி உருவானதால இத இளம் பெருங்கடல்னு சொல்றாங்க. மற்ற பெருங்கடல்களை விட இது ரொம்ப வெப்பமாவும் இருக்கு. இப்படி மர்மங்கள் லிஸ்ட் போயிட்டே இருக்கு. 73 கோடி வருஷமா இந்த கடல் இங்க இருக்கு. ஆனா இன்னமும் நம்ம 95% இடத்த பார்க்கல. அப்போ அந்த ஆழத்துக்குள்ள நம்ம கண்டுபிடிப்புக்காக இன்னும் என்னென்ன அதிசயங்களும் ரகசியங்களும் காத்துக்கிட்டு இருக்குமோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.